கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 13:1. ரோமன்ஸ் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம எப்படி நம்மை ஆளுகிற அரசாளுகிற மக்களுக்கு கர்த்தர் ஏகாதிபத்திய ராஜ்யாவாய் ஆளுகிறார், அதற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். முதல்ல எந்த மனுஷனும், அது யாரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, அவிசுவாசியா இருந்தாலும் சரி, புறஜாதியா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, தலைவனா இருந்தாலும் சரி, பின்பற்றுகிறவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா 1 பேதுரு 2:13 என்ன சொல்லுது? எல்லா தேவனுடைய நாமத்து நிமித்தம் நீங்க எல்லா கட்டளைகளுக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் கீழ்பட்டுருங்க. தீத்து 3:1 அதே தான் சொல்லுது. நம்மை ஆளுகிறவர்களுக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். அப்ப எந்த மனுஷனும் சரியா மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். அப்ப என்னன்னா, நம்ம நமக்கு மேல யார அதிகாரம் செலுத்துவதற்கு வைத்திருக்கிறாங்களோ அதுக்காக நம்ம குருட்டுத்தனமா இது பண்றது இல்ல. அதே சமயத்துல அறநெறியான வாழ்க்கையை விடுவதில்லை. ஏன்னா எபேசியர் 5:21 என்ன சொல்லுது? தேவ பயத்தினாலே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழுங்கள் என்று சொல்லக்கூடியதாக. எபிரேயர் 13:17 சொல்லுது, நமக்கு மேலாக ஆட்சி செய்யக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அப்ப என்ன? மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியணும். காரணம் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. அப்ப என்ன? அதாவது தேவன் ஆளுகை செய்கிறார். ஆனா இந்த ஆளுகை செய்யும் போது இந்த ஆளுகை செய்யறவங்க அவங்க தனியா ஆளுவதில்லை. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை அவங்களால உண்டானது அல்ல. அந்த வல்லமை யார்கிட்ட இருந்து வருது? தேவன்கிட்ட இருந்து வருது. அப்ப முடிவெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது தேவன்கிட்ட இருந்து வருகிறது. அப்ப நமக்கு உடனே தோணும், ஆனா அரசாங்கம் சரியில்லையே அப்படின்னா கூட அங்கேயும் கர்த்தருடைய ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறதுல அவர் கொடுக்கிற ஒரு அனுமதியின்படிதான். தானியேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவர்னு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட போது பிலாத்து முன்னாடி நிற்கும் போது பிலாத்துட்டு சொல்லும்போது யோவான் 19வது அதிகாரம் 11வது வசனம் சொல்றாரு, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படவிட்டால் எந்த ஒரு அதிகாரமும் இல்லைன்னு. நீதிமொழிகள் 21:1 பார்க்கிறோம், ராஜாவின் இருதயம் எல்லாம் எங்க இருக்கு? கர்த்தருடைய கரத்துல இருக்கு. அதனாலதான் உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன? தேவன் தான் அது சரியான முறையில சரியான இடத்துல வைத்திருக்கிறாரு. ஆனா அதுக்காக நம்ம என்ன நினைக்க கூடாது? எல்லா அதிகாரம் செலுத்துறவங்களும் நீதியானவங்க, எல்லா சட்டங்களும் நியாயமா நடக்கிறது, நீதியா இருக்கிறது எல்லாமே கர்த்தருடைய இதுல இருக்கு. அப்படி இல்லை. நீங்க ஏசாயா 45வது அதிகாரத்தில் நம்ம கோரேசை குறிச்சு பார்க்கிறோம். ஆனா கோரேசை எழுப்பி அங்க வச்சது யாரு? தேவன் என்னுடைய நோக்கத்திற்காக என்று சொல்லக்கூடியதாக. நேபுகாத்நேச்சர் எல்லா உலகத்தையும் ஆளக்கூடியவராக இருந்தாரு. அது கொடுத்தது யாரு? தேவனாகிய கர்த்தர். எரேமியா 27வது அதிகாரத்துல 5வது 6வது வசனத்துல பார்க்கிறோம். அப்ப என்னன்னா எல்லாமே தேவன்கிட்ட தான் உண்டாயிருக்கிறது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு நிமிஷம் நீங்க யோசிக்கணும். இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் யாரு கீழே இருந்தா? ரோமருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருந்தாரு. யாரு அங்க ஆளக்கூடியவரா இருந்தாரு? நீரோ ஆளக்கூடியவரா இருந்தாரு. நீரோ மாதிரி ஒரு துஷ்ட மனுஷன் யாரும் கிடையாது. அது ஒரு அந்நிய ஜாதி கீழே இருந்தாரு. அதே மாதிரி அதாவது சொல்ல முடியாத அநீதியான வரி வசூலிக்கக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடிய காரியம். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்கள மனத்தாழ்மையோடு சமாதானத்தோடு நீங்க கர்த்தருடைய ராஜ்யம் என்பதை உணர்ந்து நீங்க எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து நடங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாரு? எல்லா அதிகாரத்திற்கும் கர்த்தர் தான் காரணம். அப்ப நம்ம ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மேல அதிகாரம் செலுத்தக்கூடியவங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். அது பொல்லாத காரியமா இருந்தாலும் நம்ம கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஏன்னா நம்ம கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
அப்ப என்ன, நம்ம தேவனை எப்படி கனப்படுத்த முடியும்? நமக்கு மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலமாய் நாம் தேவனை கனப்படுத்த முடியும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நடக்கிற எல்லாமே சரியானதுன்னு நினைக்காதீங்க. ஆனா என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்து நம்ம அதற்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்க வாழுகிற தேசங்கள்ல எங்களுக்கு மேல ஆட்சி செய்கிற தலைவர்கள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்லக்கூடிய காரியம் இருந்தாலும், இது எல்லாவற்றையும் வழிநடத்துகிற தேவன் நீங்க தான். எல்லா அதிகாரமும் உம்மிடத்திலிருந்து தான் வந்திருக்கு. நாங்க கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.